அஜித்குமாரை அடி வாங்கி நீங்கள் பார்த்துருக்கணும், பார்த்தா அவங்களுக்கு எக்கோ வரும். இது போட்டு அவன் போகிற வரவெல்லாம் அடிக்கிறான், எல்லாம் போட்டு அடிக்கிறானுங்க. போட்டு ஏதோ சின்ன பையனை முட்டி போட்டு டீஸ் பண்ணுற மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. தலை அவ்வளோதான். இப்போ அடிச்சிருவாரு அப்போ அடிச்சிருவான்ற ஒரு இதோட சீட் விட்டே இருந்தான்னு பார்த்தா இல்லை, அவர் ஏகே ஃபேன்னால சொல்கிறாரு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வேணாம். எங்க கில்லாதி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தோம், நல்லா இருந்தது மூவி. ஆனால் மீனிங் ஒன்றுமே புரியல, அவ்வளோதான். தெரியல, ஒன்றுமே புரியல. பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக பார்த்தோம். ஆனால் என்ன எங்கே ஸ்டார்ட் எங்கே எண்டுன்னு ஒன்றுமே புரியல. படம் வேறு லெவல் தெரியல. சூரை விட்டா போல சொல்கிறேன்னு படம் தங்கமாகுது. ஏகே வேறு லெவலு. 2 வருஷம் கழிச்சு பார்க்கறதுக்கு தரிசனம். இதே நாங்கள் வெற்றி தேட்டரில் இருந்தால் பால் அபிஷேகம் பண்ணியிருப்போம். மாயாஜாயிலா போயிடுச்சு. பொட்டியில் மொக்காத தெரியல அவனுங்க. ஜோபி அவனுங்க படம்லாம் தேர் லெவலு. படத்தையே சூற விட்டாங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் படத்தை என்ன கதைன்னு. தெரியல, அது வேறு லெவல் தெரியல கனெக்ஷனு. என்ன இருந்தாலும் பார்த்துருக்கல, அதே தான் என்றைக்குமே இன்றும் தலை தான். கார்லாம் ஆச்சு தலை முடிஞ்சு யாரும் கிடையாது தெரியல. தலை ஒருத்தர் மட்டும்தான். தலையெல்லாம் வச்சு வாயில் வயிறு கட்சி ஓட்டுவாங்க காரை. தலையெல்லாம் ஆன்லே டிஃப்ரிங் பண்ணி காட்டுவாப்புல தரமாக. தலை மட்டும் தான் தெரியல. தரமாக ஓட்டிருக்காரு காரு. அவர் உனக்கே தெரியும் அவர் ஒரு பெரிய சேர்னு. இவங்கெல்லாம் உட்காந்து 1000 பேர் போட்டி விடுப்பானுங்க. தலை தான் என்றும் தலை மட்டும் தான் தெரியல. சரியா ஒட்டுமா தெரியல. கையில கிடைக்கணும். ஐயோ 3 வருஷம் வச்சு செஞ்சுட்டாப்ல தலைவரை எப்படி பார்க்கணும்னு நினைச்சான். ஐயோ அப்பா, ஐயோ ஒண்ணுமே கிடைக்கல தலைவா. 3 வருஷம் கழிச்சு வேலையெல்லாம் விட்டு ஓடியாந்தோம் தலைவா. எல்லாமே ஒரே படம். தரமா இருக்கார் தலைவரை. மயில் திருமணி வச்சு செஞ்சுட்டா தலைவரை. எங்களை 3 வருஷமா காக்க வச்சு ஆக்சிடென்ட்லாம் இந்த படம் பார்க்க வந்தோமா. ஐயன் தான் விஜய் பண்ண என் கூடவே உட்காந்து நிறைய குத்து குத்திட்டான். எங்களை கழுவி ஊத்துறான் படம் எப்படி இருக்குதுன்னுட்டு. எங்க திரிஷா கூட இருந்தாங்க. கூட ஃபர்ஸ்ட் சீன் காட்டுறாங்க, கடைசி சீன் காட்டுறாங்க. அர்ஜுன் அஜித் காம்போ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனா பட் படம் ஒண்ணுமே சரியில்லை ப்ரோ. ஸ்கிரீன் பிளே கதையே இல்ல. ஹாலிவுட் படமே தேவையில்ல ப்ரோ. நம்ம தமிழ் படம் அஜித்தை பார்க்க தானே வந்திருக்கோம். எதுக்கு ரீமேக் பண்ணணும்? அவரோட சேனலில் எடுத்தாவே நல்லா பார்க்கலாமே. பார்க்கவே முடியல தலையை அந்த கோலத்தில் ஃபர்ஸ்ட் ஹாப்லாம். விட்டுருங்க எங்களை, தயவுசெய்து விட்டுருங்க தலைவரே. நல்லவங்க நேற்று வரல தலை. இது வரைக்கும் எந்த படத்தையும் இது மாதிரி அடி வாங்கி நான் பார்த்ததே கிடையாது. மனசு கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் எந்த படத்தையும் இது மாதிரி என் தலையை அடிச்சதே கிடையாது. இப்படி மோசமா அடிக்கிறாங்க என் தலையை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த படத்தை பார்க்க வேணாம், அவர் நடிக்க வேணாம், அவர் சும்மா வந்தாலே போதும் அது. ஆனால் பார்த்தாலே எப்படி தெரியுமா இருக்குது, அவர் எவ்வளோ டீசெண்டாக அந்த படத்தில் காட்டிக்கிறாரு. எந்த அளவுக்கு டீசென்ட், ஒரு குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு டீசெண்டாக காட்டணுமோ அந்த அளவுக்கு டீசெண்டாக காட்டுறாரு அவர். படத்தில் நடிச்சுக்கிறாரு. அதுதான் அந்த டீசெண்டாக நடிக்கிறாரு. அந்த டீசெண்ட் தான் ஒரு குடும்பத்துக்கு போகணும். வேறு மாரி இதெல்லாம் பண்ணல, டீசெண்டாக படத்தை காட்டுறா போல அழகா. அந்த இதுவும் மட்டும் அதுலேயும் டீசெண்ட் பண்ணுறாரு பாரு. டீசெண்டாக நீட்டாக காட்டுறா போல. எவ்வளோ காட்டணுமோ அந்த அளவுக்கு. எப்படி ஒருத்தவங்க ஒரு குடும்பம் நடத்தணுமோ அந்த அளவுக்கு காட்டுறாரு. இந்த கட்டிப்பிடி அந்த இது எட்ட நின்று தான் ஒரு முத்தம் கொடுக்குறது, ஒரு கிஸ்ஸு, அந்த இதுவெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு நீட்டாக காட்டணுமோ அந்த அளவுக்கு நீட்டாக காட்டுறாரு. ஒரு குடும்பம் எப்படி நடத்தணுமோ அந்த அளவுக்கு குடும்பம் நடத்துகிற மாரி அந்த படம் இருக்குது. இந்த படம் ஒரு குடும்பம் நடத்துகிற மாரி இருக்குது. குடும்பம் தான் பார்க்கணும் இந்த படத்தை. குடும்பம் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு இன்னும் லாஸ்ட்டு வரலாம் நீ தப்பு பண்ணது பின்னாடி தெரிஞ்சுது. அது வரலாம் உன் கூட இருந்தார் பாரு. லாஸ்ட்டு வரலாம் சாவர வரலாம் உன் கூட இருக்கிறார்ல, அது போதும்ல. அதுதான் படமே. நல்ல படமா ஸ்டோரியே எதுவுமே இல்லையே. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பிடிக்கல. சூப்பரா இருந்தாங்க த்ரிஷா. நல்லா இருந்தாரு. நல்லா ஒண்ணுமே இல்லையாங்க. எப்பவுமே தலை படம் தான். அது தலை லவ்லையும் ஜெயிச்சிட்டாரு, ஆக்ஷன்லையும் ஜெயிச்சிட்டாரு. படம்
மாசா இருந்துச்சு. அது அவங்க ஒப்பீனியன். இது என்னதான் இருந்தாலும் தலை படம் தான். அது ஸ்டோரி லைன் வேற மாதிரி இருந்தது, பட் ஆக்ஷன்லாம் பிக்சர் அடிச்சிட்டாரு. எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது ரிவ்யூஸ் என்ன சொன்னாலும் அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லாக தான் இருந்தது. எப்படி தான் ஒய்ஃபில் அஃபேர் தெரிஞ்சிருந்தாலும் கூட அவர் கடைசி வரைக்கும் சேவ் பண்ணார் இல்லையா, அதுதான் மாசாக இருந்தது. என்ன இருந்தாலும் ஆக்ஷன் தான் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஸ்டோரி லைன் ஃபோக்கஸே மறந்துட்டோம் நம்ம. எப்படி தான் தலையை பார்க்கறதுனால அதுதான் மறந்துட்டேன் நான். ஆர்வம் நல்ல காம்படிட்டிவாக நல்லா அடிச்சிருந்தாரு. பட் அர்ஜுன் தான் எனக்கு வந்து மெயினாக தெரிஞ்சார். இல்லை ஒரு நாமினேட்டிவாக அந்த தலையை கம்பேர் பண்ணும்போது அந்த படத்தில். ஸோ அர்ஜுனுக்காகவும் தலைக்காகவும் ஒரு பார்க்கலாம், அவ்வளோதான். படத்துல மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருந்தது. ஒரு 2 சாங் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுவரைக்கும் ஏகே படத்துல எல்லாத்துலயும் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் அடிப்பார். இந்த படத்துல நிறைய அடி வாங்கியிருக்காரு. ஆமாம், நல்லா அடி வாங்கியிருக்காரு. ஏன்னா அர்ஜுனில் டாமினேட் பண்ணும்போது ஃபுல்லாக அடி வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இவருக்கு கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. 2 பேருமே அடி வாங்கினா தான் அந்த படமே வந்து கிரேஸாக பார்க்க முடியும். இவரே ஆப்போசிட் அடிச்சுருந்தா நான் பல படம் மாதிரி ஆகிடும். என்ன இருந்தாலும் எனக்கு தலை படம் நல்லா தான் இருந்தது. பட் ஸ்டோரி லைன் ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்ஜெக்ட் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. ஏகே எப்பவுமே ஏகே தான். லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. எப்பவும் போல பழைய கண்டுகோணில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட்ஸ் இருந்தது. இல்லை லவ் சீனே ரொம்ப இல்லை. என்ன மிஸ் ஆச்சுக்கா படத்துல? இல்லை அவர் ஏகே ஃபேன்னால சொல்கிறாரு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வேணாம். என்னக்கா செகண்ட் ஹாஃப்ல என்னக்கா? எங்க கில்லாதீங்க. ஒன்றும் இல்லை சார், நத்திங் சார். நல்லா இருக்கு படம். படம் ஆவரேஜ் தலை. ஆவரேஜ் என்ன, இப்போ அஜித்னா ஒரு வெறி இருக்கும். அவர் பேசுகிற டைலாக்லாம் மஜாவாக இருக்கும். தலையை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த படத்தில். தலை சாஃப்ட் டைப்பாக காட்டாங்க. தலை எத்தனை தலைவே சொல்கிறேன். அஜித் குமார் அடி வாங்கிட்டு நீங்கள் பார்த்துருக்கணும். பார்த்தா அவங்களுக்கே கோவம் வரும். போட்டு அவன் வரவெல்லாம் அடிக்கிறான். எல்லாம் போட்டு அடிக்கிறானுங்க. போட்டு ஏதோ சின்ன பையனை முட்டி போட்டு டீஸ் பண்ணுற மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரி இல்லை. த்ரிஷாவெல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. த்ரிஷாவை ஒரு செகண்டில் த்ரிஷாவை இப்படி இறக்கி லாஸ்ட்டில் அவள் நல்லா கேட்டாங்க. அதான் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரி இல்லை, அவ்வளோதான். அதாவது 2 வருஷம் கழிச்சு தலை படம் வந்துருக்குது. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் பண்ண மாதிரி தான் இருக்குது. அடுத்ததான் பங்கமாக இருக்கும். எப்போவுமே தலை ஃபைட் சீனு, டைலாக்கு, அந்த லுக்கெலாம் மஜாவாக இருக்கும். அதில் மொத்தமாக அப்படியே டவுன் ஆகிட்டாங்க. மாஸ் சீன்ஸ்னு அதாவது நாங்கள் கைத்தட்டல ஓகே தலை அவ்வளோதான். இப்போ அடிச்சிருவாரு அப்போ அடிச்சிருவான்ற ஒரு இதுவோட சீட் விட்டே இருந்தான்னு பார்த்தா அப்படியே கடைசி வரையும் அப்படியே ஒரு மாதிரி காமாவே. காரில் ஒரு சீன் வரும். காரில் ஒரு 3 பேர் அடிப்பார். அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் கூட ஃபைட் நல்லா இருந்துச்சு. அந்த அர்ஜுன் கூட ஃபைட் நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் தரமே இல்லை. அது நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் போட்டாங்கன்னா தெரியல ப்ரோ, தூங்கிட்டேன் ப்ரோ நான் பாதிலேயே. இது வரைக்கும் தலை ஃபேனு. நான் ஃபேன், யார் ஃபேனுமே நான் கிடையாது. இவன் தான் வாடான்னு கூப்பிட்டா. குட் பேட் அக்லி வரும்ல, அதில் பார்த்துக்கலாம். சரி என்னன்ட்டு பார்த்தா தான் தெரியும். தேங்க்யூ. சாட்டிஸ்ஃபைட்லாம் இல்லை ப்ரோ. அதாவது ஒரு பயங்கரமான தலைவெறியம் வந்து பார்த்தா வந்து இது சாட்டிஸ்ஃபைட்லாம் இல்லை, டிசப்பாயின்மெண்ட் தான். ஓகேவா பார்க்கலாம் படத்தை. அதாவது ஒரு என்னது சொல்றது, தலை லுக்கு அதான் சொல்றேனே. தலை அவர் எப்படி நடிப்பாரு அது பார்க்கணும். ஆமாம், ஃபேஸ் அது வந்து ஓகே தான். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே தான். ஸ்டோரி நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ப்ரோ. மற்றபடி செகண்ட் ஹாஃப் விடுமுயற்சி இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, படம் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து பெட்டர். விடாமுயற்சி இருக்கு ப்ரோ. புரியல, ஸ்லோவாக எடுத்து போனாங்க. ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி. தேங்க்யூ ப்ரோ. அதுதான் ப்ரோ. தேங்க்யூ. 100 நாள் கணக்கே விடாமுயற்சி இருக்கு ப்ரோ. ஃபேன்ஸ் அடிச்சு காலி பண்ண போகிறாங்க. கெமிஸ்ட்ரி 2 பேருக்கும் ஓகே ப்ரோ, சூட்டாக இருந்தது. அர்ஜுனோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்ம சூட் அவருக்கு. அவங்க 2 பேரோட பேரை நல்லா சூப்பராக இருந்தது. ஏகே த்ரிஷாவை விட அவங்க பீட் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேர் சூப்பராக இருந்தது. நல்லா தெறிக்கி விட்டுருக்காரு. கீழே சீட்டில் நல்லா வைப்ரேஷன் இருக்குது. அஜித்தேன்னு கத்தலாம் வந்தா அந்த மாதிரி பட்டு போட்டிருக்காரு விஜயம். பரவாயில்ல ப்ரோ. இல்லை அஜித்தோட ஆக்ஷன் தானே ப்ரோ எதிர்பார்ப்போம். அதான் எதிர்பார்த்தோம். பட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்துச்சு. நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் அனிருத் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் எதுவுமே இல்லையே. ஸோ சஸ்பென்ஸும் பெருசாக இல்லை. ஆனால் நல்லா எடுத்துருந்தாங்க. சூப்பர். லவர்ஸ்
சூப்பராக இருக்குது படம். நானும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணேன். லவ் இஸ் குட், சூப்பர். அந்த லவ்வுக்காக பண்ற விஷயம் எப்படி இருந்தது படத்துல காமிச்சது? எல்லாமே சூப்பர், கனெக்ட் ஆச்சு, அதெல்லாம் எப்படி இருந்தது? பக்காவாக இருந்தது. எமோஷனல் சீன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த த்ரிஷா ஏகே அவங்க உள்ள எமோஷன்ஸ்லாம். அதாவது ஒருத்தரை பற்றி ஒருத்தரை மாற்றி மாற்றி தப்பாக சொன்னாலும் லாஸ்ட் ஓவரில் லவ்வை விட்டு கொடுக்காத ஒரே ஒரே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஒன் சைடெலாம் இல்லாத மாற்றி மாற்றி சொன்னாலும் ஒரே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். சூப்பர், லவ் இஸ் குட். ஒன்றும் இல்லை ப்ரோ, வேலை ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். சூப்பராக இருந்துச்சு. இவனு சொல்கிறாரு எதுவுமே எடுக்கல, நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு, வந்து பாருங்க. ஏகே வேற வெறித்தனங்க அவன். எங்க திரிஷாவும் சூப்பர், எல்லாம் சூப்பர். அந்த படத்துக்கு போல ப்ரோ, வேற படத்துக்கு. ரெஜினா தான் ஓவர் ஆக்டிங் போட்டுருந்தா, அவ்வளவு தவிர மத்த எல்லாம் நல்லா இருந்தது. த்ரிஷா சூப்பர், ரெஜினா சூப்பர். ப்ரோ படம்லாம் நல்லா இருக்கு. பொண்ணுங்களை நம்பாதீங்க, அவ்வளவுதான். பொண்ணுங்களை நம்பாதீங்க, அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ. தலையை பொண்ணுங்களை காப்பாத்தினாரு, திரிஷா ஏமாத்திட்டா ப்ரோ. ஏன் ப்ரோ என்ன ஆச்சு ப்ரோ? என்ன ஆச்சுன்னு தெரியல, தூங்கிட்டு. படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. புடிச்சிருந்தா? போதும். அந்த லவ்ல எப்படி ப்ரோ படம்? லவ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் எடுக்கிறவன் கரெக்டாக தான் எடுத்திருக்கான். ஆனால் கொஞ்சம் ஃபேமிலியோடு வந்தால் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் பார்க்க முடியாது. லவ் எல்லாம் சூப்பர் ப்ரோ.